Hi friends, இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 14.2ல the second sum பார்க்க போகிறோம். செகண்ட் சம் ரீட் பண்ணுங்கள். The following data gives the information on the observed lifetimes of 225 electrical components. ஒரு 225 electrical componentsோட லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க ஹவர்ஸில். இப்போ லைஃப் டைம் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க, இல்லை ஒரு அப்ளையன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? இவ்வளோ வருஷத்துக்கு கேரண்டி, 1 இயர் கேரண்டி, 2 இயர் கேரண்டின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி 225 எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட லைஃப் டைம் வந்து ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் பாருங்கள். லைஃப் டைம்ஸ் இன் ஹவர்ஸ் 0 to 20, ஃப்ரீக்வன்சி 10. ஃப்ரீக்வன்சின்னா என்ன? த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ 10 எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் have lifetime of 0 to 20 hours. 0லேருந்து 20 hours வந்து அதோட வேல்யூ நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கேரண்டி. ஓகேங்களா? இதே மாதிரி 35 எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் has 20 to 40 hours லைஃப் டைம். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, the second one is this one. Okay, என்ன கொடுத்துருக்காங்க? லைஃப் டைம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இன் ஹவர்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தேர் லைஃப் டைம். ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதில் ஈஸியாக பார்ப்போம். நம்ம எல்லா பேசிக்ஸுமே ஒவ்வொரு சம்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதோட பேசிக்ஸ் எல்லாமே புரியும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சம்மிலேருந்து பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு சம்லையும் அந்த பேசிக்ஸ் சொல்லியிருப்பேன். அடுத்து வர்ற சம்லையில் பேசிக்ஸ் சொல்லாமல் அதோட கால்குலேஷன் மெத்தட்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இனிஷியலாக எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு F1க்கு முன்னாடி வர்றது F0, F1க்கு அடுத்து வர்றது F2 இல்லையா? ஓகே, இப்போ F1ஓட மாடல் கிளாஸ் இது 60 to 80. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட மாடல் கிளாஸ் வந்து இது. ஸோ இதோட லோயர் லிமிட் என்ன? 60. அதை தான் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். மாடல் கிளாஸ் லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் இஸ் 60. F1 is equal to 61. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் 61. அப்போ அதோட ப்ரிசைடிங் ஃப்ரீக்வன்சி என்ன? 52. அதுதான் இது F1ன்னு எடுத்துக்கிறோம். அதை F0, 1க்கு முன்னாடி 0 வரும் இல்லையா? அப்போ 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2 வரும். அப்போ இது F2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ F2 is equal to 38. ஹெயிட் அப்படிங்கிறது என்ன? த டிஃபரன்ஸ் இன் த கிளாஸ் இன்டர்வல். ஹெயிட், அதை ஹெயிட்னு சொல்கிறோம். 80 to 100, 100 to 120. ஸோ அந்த காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 20. தட் இஸ் ஹெயிட். ஃபார்முலா என்ன வரும்? மோட் இஸ் ஈக்குவல் டு L ப்ளஸ் F1 மைனஸ் F0 பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். L ப்ளஸ் லோயர் லிமிட் ப்ளஸ் இந்த டேர்ம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு F1 மைனஸ் F0 ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே என்ன வரும்? அதே F1 மைனஸ் F0, பட் F1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். 2F1 மைனஸ் F0. அது கூட F2வை அதிலிருந்து மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்டூ ஹெயிட். ஸோ 60 ப்ளஸ் 61. F1 என்ன இங்கே? 61. ஓகே, F0 என்ன? F0 52 பை 2F1. 2 இன்டூ 61 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்டூ ஹைட் 20. ஓகே, இப்போ கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது? 61 மைனஸ் 52 இஸ் 9. நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ 261 சார். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு. 260 சார் 120, 2 1 சார் 2. ஸோ 162 மைனஸ் 52 ப்ளஸ் 38 எவ்வளோ வருது? 90. ஸோ 122 மைனஸ் 90, 122 மைனஸ் 90, we got 32, right? ஸோ 60 ப்ளஸ் இப்போ இந்த 32வையும் 20 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். 9/16 இன்ட்டு 10 வருது. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா this is 10, this is 16 இல்லையா? ஸோ 60 ப்ளஸ் அகைன் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 2ஆல் பண்ணோன்னா இது வந்து 8, 10/2 is 5. ஓகே, ஸோ
if you divide 9 by 8, you will get 1.125 is the answer. So 1.125 இங்கே ஒரு 5 இருக்கு இல்லையா, இன்ட்டு 5 என்ன வரும், 5.625 வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 60 + 1.125 வருது இல்லையா. இதோட 9 by 8 வேல்யூ 1.125 × 5, that is 5.625. ஸோ 60 + 5.625 65.625. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மோட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மோட் அப்படின்னா என்ன, இந்த கொஷின் படி நீங்கள் இந்த மோடுனா நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ த மோடல் லைஃப் டைம் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் இஸ் 65.625. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட டேட்டா தான் நம்ம என்ன சொல்லுவோம், மோடுன்னு சொல்லுவோம். த மேக்ஸிமம் த டேட்டா. ஓகே, பட் இங்கே உங்களுக்கு வந்து குரூப்டு டேட்டாவாக இருக்கிறதுனால, இப்போ இன்கேஸ் இங்கே 60 மட்டும் இருந்தது இல்லை 80 மட்டும் இருந்ததுன்னா என்ன சொல்லிடலாம் டைரெக்டாக, 80 இஸ் த மோட் ஆஃப் த தட் திங் அப்படின்னு சொல்லிடலாம், 60 இஸ் த மோட் ஆஃப் தட் திங்னு சொல்லிடலாம். பட் 60 to 80 ஏதோ ஒரு வேல்யூ வந்து மோட் வேல்யூ, அதுக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் என்ன, 65.625. 60லேருந்து 80க்குள்ளே தான் வருது. ஓகேங்களா, அப்போ மோடல் லைஃப் டைம் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் இஸ் 65.625 hours. ஓகே, ரைட். இதில் வந்து உங்களுக்கு மோடு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேட்டா அபவுட் the following data gives the distribution of total monthly household expenditure of 200 families of a village. ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜில் 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அந்த 200 ஃபேமிலிஸோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பர் மந்த் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மாடல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலிஸ் அப்படின்னா என்ன, அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 200 ஃபேமிலிஸில் எவ்வளோ ஃபேமிலிஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது மேக்ஸிமம் நம்பர்னால் நீங்கள் 5000 எடுத்துக்கூடாது. இப்போ 200ல் ஒரு 120 ஃபேமிலிஸ் வந்து 4000 பண்ணுறாங்களா, 3500 பண்ணுறாங்களா அப்படின்னு we have to find out. ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லையா. இப்போ 7 ஃபேமிலிஸ் தான் வந்து 4500 to 5000 பண்ணுறாங்க. அதனால் இது வந்து மேக்ஸிமமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா த ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் த சேம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மோடு கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த மீன் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், மீனும் கண்டுபிடிக்கணும். மீன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு மோடு கண்டுபிடிப்போம். மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், எல் எது அப்படின்னு தெரியணும். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் 40. ஸோ மாடல் கிளாஸ் இஸ் 1500 to 2000. அப்போ இதுதான் லோயர் லிமிட். அப்போ L is equal to 1500. ஓகேங்களா, L equal to 1500. F1 is 40, the highest frequency. அப்போ F0 is 24. F0, F1, F2 என்ன 33 and 8 is the difference between the class interval, right? அப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு இல்லையா, 3500 to 4000. ஸோ 500 தான் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம இது எல்லாமே நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ மோட் ஈக்குவல் டு 1500 + 40 - 24 by 2. F1 is 80 - 24 - F2 is 33. This is F0, right? So 1500 + 16/23 × 500. இப்போ இந்த கால்குலேஷனில் நீங்கள் பண்ணும்போது 1623 டிவைட் பண்ணுறீங்க, 500 மல்டிப்ளை பண்ணுறீங்க, யூ காட் திஸ் வேல்யூ. ஓகே, 1847.83. இந்த கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ப்ராக்டிசஸ் அண்ட் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீட் ஆல்சோ. நீங்கள் ஸ்பீடாக கால்குலேஷன் பண்ண தான் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். இன்னொன்று, நீங்கள் கொஷின் பார்த்துட்டு இந்த டேட்டாஸ் நீங்கள் எடுத்து எழுதும்போது, ஆன்சர் ஷீட்டில் எடுத்து எழுதும்போது ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ இதில் பாருங்கள், 1000, 1500, 1500, 2000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா,
இந்த இன்டர்வல் வந்து 500 500 தானே வருது. அப்போ 1000 1500 2000 2500 3000 3500 4000 4500 ஏன்னா 5000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது இந்த 1500 இல்லையா இருக்கு இல்லையா இங்கே. அப்போ இதில் 500 இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே வருது. 2000 2500 இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம எழுதணும்னு வேண்டியதில்லை. இது கண்டிப்பாக நம்ம கொஷினில் பார்த்து தான் இதை எழுதி ஆகணும். பட் இது வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். இது ஸ்பீடாக நீங்கள் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குரூப்டு டேட்டாலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ நமக்கு வேணும். அப்போ இதோட ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக என்ன எடுத்துக்கலாம்? இதோட சென்டர் வேல்யூ 1000 + 2500 by 2 is 1750, ரைட்? சாரி 1250. பட் நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 500 by 2 என்ன வரும்? 250. அந்த 250 அந்த லோயர் வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1000க்கும் 1500க்கும் சென்டர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து 1250. எக்ஸை கண்டுபிடிக்கிறோம் எல்லாத்துக்கும். அடுத்து அதிலிருந்து ஒரு அஸ்யூம் மீன் எடுக்கிறோம். இது வந்து அஸ்யூம் மீன் மெத்தடில் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா we have some large values இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம்? அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அஸ்யூம் பண்ணிட்டு அதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டிஐ கண்டுபிடிக்கிறோம். டிஐ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீன் கண்டுபிடிக்கிறதுல இந்த ஒவ்வொரு எக்ஸை வேல்யூலிருந்து ஏவை வந்து நீங்கள் மைனஸ், இந்த ஏவை வந்து இதிலிருந்து ஃபஸ்ட் மைனஸ் பண்ணணும். அடுத்து இதிலிருந்து மைனஸ் பண்ணி இங்கே எழுதணும். இதிலிருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். அதோட வேல்யூ என்னன்னு சொல்கிறோன்னா டிஐன்னு சொல்கிறோம். இப்போ எல்லா டிஐ நீங்கள் எழுதிக்கிறீங்க. இது நம்ம ஆல்ரெடி மீனில் பார்த்துருக்கோம். டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மறுபடியும் ஸ்டெப் டீவியேஷன், ஒன் மோர் டீவியேஷன், யூஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ இது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குது. என்னது? மேக்ஸிமம் காமன், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 500 எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ 500 எல்லாமே டிவைட் ஆகும். அப்போ 1500 by 500 போட்டிங்கன்னா -3, இது -2 -1 இந்த மாதிரி வரும். எகைன் இப்போ இட் இஸ் சம்வாட் ஈஸி டு கால்குலேட் இல்லையா. FIUI கண்டுபிடிக்கணும். FIUI கண்டுபிடிச்சிங்கன்னா FI 24 into UI 3 into 24 72 minus symbol, 40 into 2 80 minus symbol. These are all plus. If it is 0 into anything, that is 0 only. Okay. ஸோ நீங்கள் இந்த மாதிரி FIUI கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்தது you have to add up all of the FIUI values. You have to add all of the FI values to find summation FI, summation FIUI. Okay. Next, what should you do is, I didn't do that mean in this exam. You have to find out mean by using this formula, because we take assumed mean, right, and we minus that, but we have to add that assume mean, and we divided that by h இல்லையா. அப்போ again we have to multiply. அங்கே டிவைட் பண்ணோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அங்கே மைனஸ் பண்ணோம், இங்கே ப்ளஸ் பண்ணுறோம் ஏவை. ஓகேவா. சம்மேஷன் FIUI கண்டுபிடிச்சிருக்கோம், சம்மேஷன் FI கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி you have to do this and find the answer. Comment your answer and how much time you took for this and all, you just comment it. Thank you very much. Next வந்து fourth one. Actually the fourth question is the following actually that question is the following distribution gives the state-wise teacher-student ratio in higher secondary schools of India. Find the mode and mean of this data, interpret the two measures. Okay, இதில் நம்ம என்ன பண்ணணும்? டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன? பர் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தேர் இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஒரு ஆவரேஜாக அவங்க எடுத்திருக்கிற அந்த ஸ்டேட் வைஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதில் கீழே பாருங்கள், அந்த பாக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர் டீச்சர், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ டீச்சர், ஒரு டீச்சருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. எத்தனை ஸ்டேட்டில்? 3 ஸ்டேட்ஸில். ஓகே. 20 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சருக்கு இருக்காங்க. எங்கே? 8 ஸ்டேட்ஸில். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 40 to 45 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டேட்டாவில் எந்த ஸ்டேட்லேயும் இல்லை. 45 to 50 வந்து
இந்த டேட்டாக்கும் எந்த ஸ்டேட்லேயும் டீச்சர்ஸ் இல்லை. பட் 50 to 55 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர், ஒன் டீச்சர் பர் ஃபார் 50 to 55 ஸ்டூடெண்ட்ஸ் தேர் இஸ் அ ஒன் டீச்சர். ஓகே, அந்த ரேஷியோவில் 2 ஸ்டேட்ஸில் இருக்காங்க. இப்போ இந்த டேட்டாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மோடு கண்டுபிடிக்கணும். மோடுனா என்ன? அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். L + F1 - F0 / 2F1 - F0 - F2 into H தான் ஃபார்முலா. L நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி L இஸ் ஃபஸ்ட்டு இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்க்குறோம். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட மாடல் கிளாஸில் இருக்கிற லோயர் வேல்யூ இஸ் L. இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து F1 சொல்கிறோம். அப்போ F1க்கு முன்னாடி F0 ப்ரிசைடிங் வேல்யூ, F0 9, F1க்கு அடுத்தது F2, F2 இஸ் 3, 8 இஸ் த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 20 to 25, 25 to 30, டிஃப்ரென்ஸ் இஸ் 8, கிளாஸ் 8ன்னு சொல்லுவாங்க. H is equal to 5. ஸோ மோட் இஸ் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நமக்கு என்ன கிடைக்குது? 10 - 9 is 1, 20 - 12 is 8. இதெல்லாம் these are very simple calculations only. So if you divide 5 by 8, right, 30 plus 5 by 8, 1 into 5 is 5. 5 we cannot accommodate 8, so put a dot and add a 0 and do the calculation. 6 8s are 48, right? Balance 2. In 20 there are 2 8s, that is 16. 2 8s are 16, so balance 40. How many 8s are there? 5 8s are there in 40, right? So this is 0.625. 30 plus 0.625 is equal to 30.625. This is actually 6, not 605, 625. This 2 is lesser than 5, so we ignore this. This is 30.6. That is rounded off, right? Okay, what is the mean? You have to find that. You should think of this, whether these values are smaller or larger. You should use the appropriate method. Already I told you that for smaller xi and fi's, if the given data is smaller in number, you can use direct method, or else you should go for assume to mean. Still it is harder to calculate. You can go to step deviation, right? Comment your answer and calculating times. If you don't know how to do this finding mean, you just go for the previous videos and refer in exercise number 14.1 videos. Okay, thank you very much.